ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசியை சொன்னாலே நம்ம மைண்டில் வருது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் சார். அதுவே ஒரு தனி அழகு தான். இப்படியெல்லாம் அழகு இருக்கும் பொழுது இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்வீங்க? சிம்ம ராசிக்காரர்கள் தடுமாறாமல் நடக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில தடுமாறாமல் ஜெயிக்கக்கூடியவர்கள். எந்த இடத்திலும் சிம்ம ராசிக்காரர்கள் தனித்து தெரிவதற்கு காரணமே எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உதிக்க வேண்டிய நேரத்துல உதயசூரிய மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள். ஒரு சில கலர்ஸ் அவங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும். அப்படின்னா நம்ம என்ன கலர் சொல்லலாம்? தனித்த கருப்பில் சிம்மம் சோதனை காலம். தனித்த கருப்பு நிறம் சிம்மத்தை கவலைக்கிடமாக்கும். அந்த கருப்போட சிவப்பு சேருதுங்க. அந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்த சிம்மம் ஜொலிக்குது இல்லையா? ராஜாவா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கோயில் போயிட்டாங்கன்னா வெற்றி கண்டிப்பா இருக்குங்க. அப்படின்னா எந்த கோயில் சொல்வீங்க? சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசியை சொன்னாலே நம்ம மைண்டில் வருது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் சார். அந்த ஒரு அரியாசனம், ஒரு கம்பீரம், இது எல்லாமே இருக்கும். அந்த லீடர்ஷிப்பாலேயே எல்லா விஷயத்தையும் தன்மையப்படுத்திக்கிறதுல ஒரு தனி ஸ்பெஷல், அதுவே ஒரு தனி அழகு தான் சார். இப்படியெல்லாம் அழகு இருக்கும் பொழுது இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்வீங்க? சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள். யாரும் வரணும், நமக்காக காத்திருக்கணும், நமக்காக வெயிட் பண்ணணும், அவங்க வந்தா தான் நம்ம வரணும் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு கிடையாது. ஒருத்தர் ஒரு சபையில ஒரு கூட்டத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சில பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியும். சில பேர் வந்தது சொல்லாமலேயே தெரியும் என்றால் அது சிம்மம். ஒரு கூட்டம் இல்லைங்க, ஒரு இடம் இல்லைங்க, ஒரு நாடு இல்லைங்க, எந்த இடத்திலும் சிம்ம ராசிக்காரர்கள் தனித்து தெரிவதற்கு காரணமே ராஜ்ய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அம்சம் அவர்களுக்கு இருக்கிறதுனால. சிம்மம் நடந்தா தரகூட தடுமாறுன்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் தடுமாறாமல் நடக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில தடுமாறாம ஜெயிக்கக்கூடியவங்க. அவங்க தடமாறாம வாழ்வதே ஒரு அழகுதான். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன், அந்த தேஜஸுங்க, அந்த ஒளிங்க, அத்துணை உயிர்களுக்கும் ஒளி தரக்கூடிய அந்த சக்தி, எனர்ஜி சிம்மத்தினுடைய ஒளி. சிம்மத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து சிம்ம ராசிக்காரர்களுடைய அழகு என்பது கூடிக்கிட்டே போகும். சிம்ம ராசிக்காரவங்க நடந்து வரும்போது சத்தம் வேணாங்க, பார்வை ஒன்றே போதும் சிம்மத்தினுடைய பலத்தை தெரிந்து கொள்வதற்கு. பார்த்தாலே அழகு, ஒரு சபையில் இருந்தாலே அழகு, ஒரு சபைக்கு வந்தாலே அழகு. எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உதிக்க வேண்டிய நேரத்துல உதயசூரிய மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் சரியான நேரத்தில் உதிப்பார்கள், வருவார்கள், நிற்பார்கள், வெல்வார்கள், என் நாட்டுக்கே ஒளி தருவார்கள். ஆக சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் அம்சமாக பெற்றவர்கள். அந்த சூரிய ஒளியாளர் சகல ஜீவராசிக்காரர்களும் வளம் பெற போறாங்க, வளம் பெறுவாங்க. ஸோ யாருக்குமே காத்திருக்காத அந்த ஒரு சூரியனை பலமாக கொண்ட சிம்ம ராசி சார். ஸோ இவங்களோட கேரக்டர் பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப்பு, எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அந்த ஒரு திறன், அந்த ஆளுமை, இது எல்லாமே இருக்கிறனால மோஸ்ட்லி அரசியல்லையும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஒயிட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார். அப்போ ராசியான கலரில் நாங்கள் ஒயிட்டை எதிர்பார்க்கலாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த இளஞ்சிவப்பு நிறம், கோல்டன் கலரு, தங்க கலரு, இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த கலர்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா கிரீடம் இல்லாத ஒரு ராஜா கிடையாதுன்னு சொல்ற மாதிரி, ராஜ்யம் இல்லாதவரும் ராஜா கிடையாதுன்னு சொல்ற மாதிரி, சிம்ம ராசிக்காரர்கள் அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்ட உடனே வெண்மை நிற சட்டை போடலாம், ஆனா கருப்பு நிற பேண்ட் போடக்கூடாது. ராஜா இருப்பாரு, ராஜ்யம் இருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் வெண்மை நிற சட்டையில அப்படியே லைட்டா அப்படியே கிரே கலர் பேண்ட், ஒரு கோல்டன் கலர் பேண்ட், பிரவுன் கலர் பேண்ட், இதெல்லாம் போடும்போது, பெண்களாக இருந்தால் அப்படியே கோல்டு கலர்ல அந்த ஜருக சேலைன்னு சொல்லுவாங்கல்ல, சாரி, இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு அந்த கம்பீர தோற்றம். இயற்கையிலேயே சிம்மம் நடந்தால் அழகு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது கொள்ளை அழகு, இருக்கிறதுலேயே சிம்மம் பார்த்தால் அழகு, இதெல்லாம் போடும்போது கன அழகுன்னு சொல்லுவாங்க. ஆக சிம்ம ராசிக்காரர்கள் நின்னா தேருங்க, அந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்து வெளியில கொண்டாந்து மக்கள் எல்லாம் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை தங்க கலரும் வெள்ளை சட்டையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அந்த கலர்ல அவ்வளோ அம்சமா சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க. சிம்மத்துக்கு உகந்த கலர் கோல்டு, ஒயிட், இதெல்லாம் சொன்னீங்க, ப்ரௌன் கூட சொன்னீங்க. அப்போ அந்த டார்க் ஷேட்ல போலாமா சார்? இப்போ ப்ரௌனும் சொல்லியிருக்கீங்க, டார்க் ப்ரௌன், காஃபி ஷேடு, இல்லை வேற எதுவும் பிரைட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த இளஞ்சிவப்பு நிறம்னு சொல்லக்கூடிய கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஃபேண்டா கலர்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அதிகமாக ஆரஞ்சு கலர், அந்த கலர் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றின்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டுல வந்து சிங்கம் தேவையில்லாம கத்தாது, அன்னெசரியா வேலையே செய்யாது. ஆனா ஒரு தடவை கத்துனா காடே நடுங்கும். அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் அந்த சிவப்பு நிறத்தை அணிந்து வரும் பொழுது அவங்க பேச வேணாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் பேசும். அவங்க பேச வேணாங்க, அவங்க உடை பேசும். அவங்க பேச வேணாங்க, அவங்க கண்ணு பேசும். சிவப்பு நிறத்துல அந்த சிம்ம ராசிக்காரர்கள் இளஞ்சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அந்த ரெட் கலர் ஷர்ட், பீட்ரூட் கலர் ஷர்ட், ஃபேண்டா கலர் எல்லாத்துலயும் சிம்ம ராசிக்காரர்களை நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கொள்ளை அழகில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஜொலிப்பாங்க. கையெடுத்து கும்பிடலாமா, வாங்கன்னு பேசலாமா, மதிக்கலாமா, அவங்கள்ட்ட உதவி கேட்கலாமா, அவங்களோட நட்பு பாராட்டலாமா, அவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு அந்த நிறத்தை பார்க்கும் பொழுது அந்த சிம்மம் பிரகாசிக்கும். ஸோ சிம்மத்துக்கு வந்து இந்த ஒயிட், கோல்டு, ப்ரௌன், ரெட் ஃபேமிலி இது எல்லாமே சொல்லிட்டோம் சார். இப்போ சப்போஸ் ஒரு லைஃப் இல்லை இன்டர்வியூ, ஒரு லவ் லைஃப் இதெல்லாம் வராங்க அப்படின்னா வேற எதுவும் கலர்ஸ் இருக்கா சார்? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க வெள்ளை காட்டிலாம் அவங்களுக்கு வந்து பதுங்க தெரியாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சட்டத்தை கண்டோ, ஒரு எதிர்ப்பை கண்டோ, ஒரு தேவையில்லாத மனிதர்களுடைய வார்த்தையை கண்டோ அவர்களுக்கு பயம் கொள்ள தெரியாது. அதனால சண்டைக்கு பயந்தவன் ராஜாவா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எதற்குமே வெள்ளை கொடி காட்ட மாட்டார்கள். பச்சை கொடி தான், வா பார்க்கலாம், நிக்கலாம், எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்னு சொன்னா அது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானுக்கு புதன் பகவான் இணைந்தே பயணிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால அந்த புதனுக்குரிய நிறம் நம்ம பச்சை நிறத்தை சொல்றோம், அதுலயும் மரகத பச்சை, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். கிளிப்பச்சை, பச்சை நிறம், இதெல்லாமே கிரீன் ஃபேமிலி ஆல் ஓவர் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப அப்படியே யூனிக்கா இருக்கும். சிம்மம் வந்து அந்த உடை உடுத்தும் போது பயந்த மாதிரி தெரியாது. சிம்மத்தினுடைய கம்பீரம் இன்னும் கொஞ்சம் மெருகேறும். சிம்மமே இயற்கையிலே பயப்பட மாட்டாங்க. இதை போடும்பொழுது அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னல் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்த்துவாங்க. சார் ஊருக்கே வந்து ராஜாவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு எதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? நம்ம ஒரு ஹை பொசிஷன், ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காங்கன்னா ஒரு சில கலர்ஸ் வந்து அவங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும். அப்படின்னா நம்ம வந்து என்ன கலர் சொல்லலாம்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்றது அரசியல்ல, பொது வாழ்க்கை, அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள, சகோதர வழி, பங்காளி வழி உறவுகளுக்குள்ள, காதல்ல, குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துக்குள்ளேயும் எதிரிகள் வந்து அவங்களுக்கு வருவது சகஜம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமையில நிற்கும் போது, ஒரு தலைவனாக நிற்கும் போது அதற்கு தகுதியுள்ளவர்கள் தான் நிற்க முடியும். ஆக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு சிம்மத்திற்கு இருக்கிறதுனால அந்த தலைமை பண்பு இவங்களுக்கு தேடி வருது. வெறும் கருப்பு மட்டும் சிம்மம் ஜெயிக்காது. தனித்த கருப்பில் சிம்மம் சோதனை காலம். தனித்த கருப்பு நிறம் சிம்மத்தை கவலைக்கிடமாக்கும். தனித்த கருப்பு சிம்மத்தை போராட்டக்களமாக்கும். அந்த கருப்போட சிவப்பு சேருதுங்க. அந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து சிம்மம் ஜொலிக்குது இல்லையா, அதுதாங்க வெற்றி. கருப்பும் சிவப்பும் சேர்ந்ததுதான் சிம்மத்தினுடைய வெற்றி. அந்த கருப்பு சிவப்பு தான் நான் இருக்கேன்டா, நான் மட்டும்தான்டா பாதுகாப்பேன், நான் மட்டும்தான்டா எல்லாம், என் கூட எல்லாரும்டா அப்படின்னு சொல்லி தனித்த ஆளா இல்லாம ஒரு கூட்டத்தையே நிறுத்தி எதிர்க்கக்கூடிய துணிவு கருப்புக்கும் உண்டு, சிவப்புக்கும் உண்டு. கருப்பு சிவப்பு சேர்ந்த நிறத்திற்கு உண்டு. அதுதாங்க சிம்மம். தனித்த கருப்பா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த கருப்போட சிவப்பு சேர்ந்தா பிரைட்டா இருக்குன்னு வர சொல்லிருக்கீங்க. அப்ப அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெறுப்பு. கருப்பை எதுக்கு சொல்றான்? துக்கத்தை சொல்றான். கருப்பை எதுக்கு சொல்றான்? தடைகளை சொல்றான். கருப்பை எதுக்கு சொல்றான்? தாமதம் சொல்றான். ஒரு சோதனை காலம் வெறும் கருப்பாக இருக்கும் பொழுது, சிவப்பு சேரும் பொழுதுதான் சோதனையை சாதனையா மாற்றக்கூடிய காலம், உழைப்புக்கு மெருகேற்றக்கூடிய காலம், ஒரு கூட்டத்தையே வழிநடத்தி நாங்க இருக்கம்யா, எங்க மண்ணியா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். ஆக கருப்போடு சிவப்பு சேரும் பொழுதுதான் அது வெற்றி. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் தனித்த கருப்பை பயன்படுத்த வேண்டாம், கருப்போடு சிவப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். கருப்பு சிவப்பு வர்ணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிவப்பு இருந்தா போதுங்க, சிவப்புல எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. சிவப்போடு சேர்த்து நம்ம மஞ்சளும் சேர்த்துக்கலாமா சிம்ம ராசிக்காரங்க? அதாவது தனித்த சிவப்பு அது வந்து சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிம்ம ராசிக்கு 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவானா வர்றாரு. மஞ்சள் நிறத்தை இணைத்து அவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனா மஞ்சளும் சிவப்பும் சேரும் பொழுது சிம்மம் தனித்து விடப்படும். நீ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்க முடியாது, கூட்டமே உங்களுக்கு பின்னாடி தலைவனாக இருக்கும். ஆக கருப்பும் சிவப்பும் சேரும் பொழுது கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கலாம் அப்படிங்கிறத சிம்மத்தோட ஒரு இயல்பு. சிம்மத்துக்கு கிரீன், சிவப்பு, வெண்மை, சிவப்பு, மஞ்சள் சிவப்புல கருப்பு இருந்தா சிம்மம் என்பது வெற்றி பெறும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசியான கலர் என்ன, ஆகாத கலர்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டோம் சார். ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கோயில் போயிட்டாங்கன்னா வெற்றி கண்டிப்பா இருக்குங்க அப்படின்னா எந்த கோயில் சொல்வீங்க? சிம்ம ராசிக்காரர்கள் ராஜாவா இருக்கிறாங்க, ராஜ்யமும் அவங்களுக்காக காத்திருக்கு. இடையில போர்னு ஒண்ணு இருக்கே, அந்த போர்ல வெற்றி பெறணுமே, மக்களோட ஆதரவு வேணுமே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த ராஜா என்ற கிரீடத்துல, அந்த ராஜ்யத்துல அமர்ந்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னா
பஞ்சபூத தத்துவத்துல சிம்மத்துக்கு அக்னி தத்துவம்னு சொல்றோம், தீன்னு சொல்றோம். அந்த தீ ஜோதியாக மாற வேண்டும். அந்த அக்னி மக்களுக்கு யாக வேள்வியாக மாற வேண்டும். அந்த அக்னி சமூக நீதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அவங்க மிதிக்க வேண்டிய மண் திருவண்ணாமலை சிவபெருமானுடைய மண். அங்கே போய் சிம்மராசிக்காரர்கள் கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தா மிகப்பெரிய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் தடைகளையும் அவர்கள் தவிடுபடியாக்கி வாழ்வினுடைய உச்சத்தை சிம்மராசிக்காரங்க பெறுவாங்க. ஸோ பாசிட்டிவாக அதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நம்ம திருவண்ணாமலையை நம்ம சொல்லிட்டோம் சார். ஏன்னா அரியாசனத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு எதிரிகள் வந்து தானாகவே உருவாயிட்டு இருப்பாங்க தான். ஸோ அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்படியே வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கோயில்னு அதை சொல்லுங்க. சாதாரணமாக ஒரு அக்னி குச்சியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கூட அந்த திருவண்ணாமலை மண்ணை மிதிக்கும் பொழுது அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு சிவாய நம்மன்னு சொல்லும் பொழுது ஜோதி சுரூபமாக ஜோதியாக அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர்றதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களும் பௌர்ணமி வழிபாடை செய்ய 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 அவங்க வாழ்க்கையில வசந்தங்கள் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அரியாசனம்ங்கிறது வந்து ராஜா மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் தனக்கு கிடைத்த விஷயத்தை சிம்மாசனம் போட்டு செல்வ வளங்களோட நிலைத்து குழந்தைகளோட மன வாழ்க்கையோட சந்தோஷமா கடன் இல்லாம வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் துணை புரிஞ்சு கொண்டே இருக்கிறார். ராசியாதிபதி சூரியன் அக்னி தத்துவம் கொண்ட ராசி. ஒரு ஜோதி எரியணும் அப்படின்னு சொன்னா மிதமான காற்று வேணும். அதிக காற்று இருந்தால் ஜோதி அணைந்து விடும். ஆக சிம்ம ராசிக்காரர்கள் என்ற அந்த ஜோதிக்கு ஒரு மிதமான காற்று வேணும், அதே நேரத்துல அதிகமா இல்லாத காற்றும் வேணும். ஆக பஞ்சபூத தத்துவத்துல காற்று ஸ்தலத்தையும் சிம்ம ராசிக்காரர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆக அதுல காளகஸ்தீஸ்வரர் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் பிறப்பெடுத்த 3 நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் செய்து பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி ஸ்தலத்தையும் பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கக்கூடிய காற்று ஸ்தலத்தையும் சமநிலையாக சிம்மராசிக்காரர்கள் வழிபட்டு சிவனருளை சமமாக பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில அணையாத ஒரு ஜோதியாக சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள், வாழ்வார்கள், வளர்வார்கள். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான சிம்மராசி பீப்புளுக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷயம்லாம் சொன்னீங்க சார். ஒரு பாசிட்டிவ் கலர்ஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த கலர் காம்பினேஷன், நெகட்டிவ் கலர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அவங்களுக்கான அந்த சிறப்பு வாய்ந்த அந்த கோவில்கள், உங்கள் லைஃபே வந்து மாற்றக்கூடிய அந்த கோவில்கள் பற்றி நம்ம பேசணும். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம கன்னி ராசிக்கானதை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.